இனிமை தமிழ் மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நெல்லமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் தமிழெங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழர்க்கு இப்புவி மேலே தமிழெண்ணில் எம்முயிர் பொருளாம் இன்பத் தமிழ் ஒன்றுமே தமிழ்நாடெங்கும் இருளாம் தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழென்று தோள் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்கவென்றே தினம் பாடு. பைந்தமிழ் பயில காத்திருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 9ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த இயல் 5 கசடர மொழிதல் என்ற தலைப்பில் பெண்மையை பற்றியும் பெண் கல்வியை பற்றியும் போற்றும் வகையில் பல செய்திகள் இவ்வியலில் அமைந்துள்ளது. இவ்வியலில் முதல் கவிதை பேழையாக நமக்கு பாடமாக அமைவது குடும்ப விளக்கு. இதன் ஆசிரியர் பாரதிதாசன். குடும்ப விளக்கு, இதன் ஆசிரியர் பாரதிதாசன். பாடத்திற்கு நுழையும் முன் பகுதியை சற்று கவனிப்போம் வாருங்கள். மாற்றம் ஒன்றே மானிட தத்துவம் என்று அறிஞர் பலர் போற்றுகின்றனர். அப்படி புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுத்துலகில் மறுமலர்ச்சி இலக்கியங்களை தோற்றுவித்தவன் பாரதிதாசன். அப்படிப்பட்ட பாரதிதாசன் இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்வு ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமையை பேசுதல், நாட்டின் விடுதலைக்கு தூண்டுதல், பெண்கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருளில் பல்வேறு விதமான கருத்துக்களை தோன்றி பல்வேறு விதமான இலக்கியங்களையும் படைத்து உள்ளார். அப்படி அவர் படைத்த படைப்புகள் ஒன்றுதான் இந்த குடும்ப விளக்கு, பாரதிதாசனின் குடும்ப விளக்கு. நூல் உள்ள பாடலை பார்க்கும் முன் நூல்வெளி நூலை பற்றியும் ஆசிரியை பற்றியும் சில செய்திகளை அறிந்து கொள்வோம் வாருங்கள். நூல்வெளி. குடும்பம் என்றாலே தலைவன் எப்படி குடும்பத்தை பேண வேண்டும், தலைவி எவ்வாறு குடும்பத்தை காத்திட வேண்டும், குழந்தைகள் எப்படி இருந்திட வேண்டும் என்று நெடிய கவிதை தொகுதியாக அமைந்தது இந்த குடும்ப விளக்கு. அப்படிப்பட்ட இந்த குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. அன்பான சூழலும் அன்பான அரவணைப்பும் தான் ஒரு குடும்பத்தை கட்டி செல்லும் மிகச்சிறந்த நூல் போன்ற கருவி. அப்படிப்பட்ட அந்த நூலே வாழ்வின் பிரதானம் என்கிறார் பாரதிதாசன். அப்படி கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும், அக்குடும்பமானது சிறந்த பொலிவுடன் மிளிர பெண்ணின் கல்வி அவசியம் என்கிறார். அப்படி பெண் கல்வியை பெற்ற பெண்ணே பல்கலைக்கழகமாக மிளிர முடியும் என்று காட்டுகிறார். குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்யும் பெண்களுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாதும் என்கிறார் பாரதிதாசன். இந்நூல் 5 பகுதியாக பகுக்கப்பட்டுள்ளது. இதில் 2ஆம் பகுதி விருந்தோம்பல். 2ஆம் பகுதி விருந்தோம்பல் எனும் தலைப்பில் உள்ள கவிதைகள் தலைவியின் பேச்சு இடம்பெற்றுள்ளன. அக்கவிதைகள் நமக்கு பாடமாக அமைகின்றது. தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் நமக்கு பாடமாக அமைகின்றன. குடும்ப விளக்கு என்னும் நூலில் பல்வேறு படைப்புகளை படைத்து உலகிற்கு வழங்கியிருப்பினும் பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கு என்னும் நூல் இங்கு நமக்கு பாடமாக அமைகிறது. அடுத்து ஆசிரியர் பற்றி சில செய்திகள். ஆசிரியர் குறிப்பு. பாரதிதாசன் இவர் பல்வேறு விதமான பரிமாணங்களில் எழுதியிருப்பினும் இவரை பற்றிய பல்வேறு விதமான கருத்துக்களை இங்கு நாம் சொல்ல முனைகிறோம் வாருங்கள். இவர் 30 ஆண்டுகள் பள்ளியின் ஆசிரியராக பணியாற்றியவர். அப்படி தன் பணியை சிறப்புறம் செய்தவர். இதழாசிரியராகவும் அல்லது பள்ளி ஆசிரியராகவும் கவிஞராகவும் பல துறைகளில் இயங்கியவர். இவர் பிறப்பு ஏப்ரல் 29, 1891 பிறந்தவர்.
இவர் இறப்பு ஏப்ரல் 21, 1964. 72 வயது வரை இவர் வாழ்ந்துள்ளார். தனது 72 ஆண்டு காலத்தில் அவர் படைத்த படைப்புகள் ஏராளம். அவர் படைப்புலகில் அறிமுகமானது என்று சொன்னால், இவர் படைப்புலகில் முதல் படைப்பாக எங்கெங்கும் காணிடும் சக்தியடா அவள் ஏழ்கடல் வண்ணமடா என்ற கவிதையை பாரதியின் முன்னால் பாடி காட்டினார். ஆம், பாரதியின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னை பாரதிதாசன் என்னும் பெயரை மாற்றிக்கொண்டவர். தன் பெயரை பாரதிதாசன். தாசன் என்றால் அடிமை என்று பொருள், ரசிகன் என்ற பொருளும் உள்ளது. அப்படி பாரதியின் கவிதைகளுக்கு அடிமையாகி பின் பாரதிக்கும் அடிமை என்றவன் பாரதி தாசன் என்ற பெயரை மாற்றிக்கொண்டவன். அப்படிப்பட்ட அந்த பாரதிதாசன் பாரதியின் முன்னால் எழுதிய முதல் கவிதை பாரதியார் சுதேசமித்திரன் என்னும் இதழில் வெளியானது. அப்படி அக்கவிதையின் மூலம் உலகில் கவிஞன் என்னும் அந்தஸ்தை பெற்றவர் பாரதிதாசன். அப்படி பல படைப்புகளை உருவாக்கும் இவர் முனைந்தார். இவர் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்மொழிபவர். இருப்பின் இவர் பகுத்தறிவு கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பகுத்தறிவு சார்ந்த நூல்களையே பலவும் படைத்துள்ளார். ஆம், அது சமுதாயத்தை சாடும் வகையில் அமைந்துள்ளன. அப்படி அவர் பகுத்தறிவின் படைப்புகள் பல இங்கு நமக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவருடைய படைப்புகள்: பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்டவையாகும். இவர் இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம். இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம். இவர் கவிதைகள் தொகுப்பு என்று வெளியாகும். இவர் இயற்றிய அனைத்து கவிதைகளையும் தொகுத்து கவிதை தொகுப்பு நூலாக வெளியிட்டதை போக மற்றமுள்ள அனைத்து படைப்புகளையும் தொகுத்து பாரதிதாசன் கவிதை என்ற கவிதைகள் என்ற பெயரில் தொகுப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இவர் எழுதிய நாடக நூலான பிசிராந்தையார் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாகும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்றால் அது சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்தையார் நூலையே குறிக்கிறது. இங்கு பல்வேறு விதமான வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பிருக்கும் மாணவர்களே. பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? கனக சுப்பு ரத்தினம். பாரதி மீது ஈர்ப்பு கொண்டவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் படைப்புகள் யாவை என்றும் கூறுவினா கேட்கலாம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். அடுத்து, பாரதிதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருதை பெற்றது? பிசிராந்தையார். சிறப்பு பெயர்கள்: புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்னும் சிறப்பு பெயருக்கு இவருக்கு உள்ளது. இவ்வாறு பல்வேறு விதமான பரிமாணங்களில் இவர் எழுதியவர். இவரின் படைப்புகள் என்பது இன்றைய நமது நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1990 இவரது படைப்புகள் நாட்டின் பொதுவுடைமை நூலாக அறிவிக்கப்பட்டது. அப்படி அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூலாகவும் இது அமைந்துள்ளது. பொது உடைமையாக அறிவிக்கப்பட்டது 1990. இப்படி பல்வேறு விதமான படைப்புகளை இயற்றி உலகுக்கு வழங்கிய பாரதிதாசன் எழுதிய ஒரு படைப்பு இங்கு நமக்கு பாடமாக அமைகிறது. குடும்ப விளக்கு. அதில் முதல் பாடல்: கல்வி இல்லாத பெண்கள் களநிலம், அந்நிலத்தில் புல்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, ஆங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். அழகுறச் சொல்கிறார். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம். களர் நிலம் என்றால் உவர் நிலம், எதரும் எப்பொருளும் விளையாத நிலம் என்று சொல்லலாம். பதறாகி போன நிலம் என்றும் சொல்வர் பேச்சு வழக்கில். அப்படி களர் நிலம், உவர் நிலம். களர் நிலம் என்று சொல்லின் பொருள் உவர் நிலம். எதற்கும் அங்கு எல்லா விதமான பயிர் தொழில் செய்திட முடியாது. அது விளைத்தல் தரக்கூடிய பயன் தரும் நிலம் அல்ல. செடி புல் பூண்டுகள் முளைக்கலாமோ தவிர நல்ல பயனை தந்திடாது. அப்படி கல்வி இல்லாத பெண்ணை பாரதிதாசன் கள நிலத்திற்கு ஒப்பாக ஒப்பிடுகின்றான். அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், புற்கள் செடி புல்கள் வேணால் விளைந்திடலாமோ தவிர நல்ல புதர்கள் விளைவதில்லை என்றால், கல்வியுடைய பெண்கள்
திருந்திய கழனி. கழனி என்றால் வயல் என்று, திருந்திய கழனி என்றால் பண்படுத்தப்பட்ட வயல். அப்படி பண்படுத்தப்பட்ட வயலில் இருக்கக்கூடிய கல்வியை பெற்ற பெண்களால் மட்டுமே எனது அறிவுடைய நல்லறிவுடைய மக்களை விளைவது நவிலவோ நான். அப்படி நல்லறிவுடைய குழந்தைகளை பெற்றிட முடியும், வளர்த்திட முடியும் என்கிறார். கல்வி பெற்ற பெண்ணாலே இந்த உலகத்தை மாற்றிட முடியும், தன் புதல்வர்களை அறிவுடையவளாகவும் குணமுடையவளாக மாற்றிட முடியும் என்கிறார். கல்வி இல்லாத பெண்ணால் அப்படி செய்ய இயலாது என்பதுதான் அவர் சொல்லும் கருத்து. கல்வி இல்லாத பெண்கள், கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள். அந்நிலத்தில் புல் முதலானவைதான் விளையலாம், நல்ல பயிர் விளையாது. பண்படுத்தப்பட்ட நல்ல நிலத்தில் மட்டும், நஞ்சை நிலத்தில் மட்டுமே நல்ல பயிர் விளைச்சலை தரும். அப்படி கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார். கல்வியை பெற்ற பெண்கள் பண்பட்ட நிலத்தினை போன்றவர்கள். அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ என்கிறார் பாரதிதாசன். அடுத்து 2வது பாடலில் வானுறுதி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. வானுறுதி செலுத்தல் வையம் மாக்கடல் முழுதும் அளத்தல். அளக்குற சொல்கிறார். வானுறுதி செலுத்தல் வையம், வையகம் என்று பொருள், உலகம். வையம் என்றால் உலகம், மாக்கடல் என்றால் பெரிய கடல். இந்த உலகத்தை அளத்தல், வானுறுதி செலுத்துதல், உலகத்தை அளத்தல், உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொது. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்கிறார். எச்செயலும் ஆண் பெண். அப்படி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செயல்பாடும் ஆண் பெண் என்ற இருபாலருக்கும் அனைவருக்கும் பொதுவே. ஆனால் இன்று நானிலம், இன்று உலகத்தில் நானிலம், வையம் என்றாலும் உலகம், நானிலம் என்றாலும் உலகம். இன்று நானிலம் ஆடவர்கள், இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை பறிபோனது. ஆண் சமுதாயத்தின் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணப்போக்கானது பெண்களின் உயர்வினை தடுத்து நிற்கிறது. அதாவது அவர்கள் விடுதலை போனதற்கு அதுவே முதன்மையான காரணம் என்கிறார். அப்படிப்பட்ட உலகத்தில் மாற்றம் வேண்டுமென்றால் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் வேண்டும். அதற்கு பெண்களாகிய நீங்களே போராட வேண்டும் என்கிறார். அதைத்தான் அவர் அவ்வாறு வலியுறுத்துகிறார். வானுறுதி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. ஆணும் பெண்ணும் அனைவருக்கும் சமமானது. ஆண்பால் பெண்பால் என்ற பாகுபாடு உள்ளதை தவிர இருவரும் சரிநிகர் சமானமானவர்கள் என்கிறார். என்று நானில ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் இன்று உள்ளது போன்ற ஒரு தோரணை உருவாகிவிட்டது. அது மாற வேண்டுமென்றால் பெண்களுக்கு அப்படி என்று மாறியதோ அன்றே பெண்ணின் விடுதலை பறிபோனது என்கிறார் பாரதிதாசன். அடுத்து 3வது பாடலில் இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன் என்கிறார் பாரதிதாசன். இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும். பெண்களானவர்கள் இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளை அவர்கள் விடுதலைக்கான செயலும் பெண்களே செய்தல் வேண்டும் என்கிறார். பெண்கள் ஒரு கையால், இந்நாளில் ஒரு கையால் தனக்குண்டான அனைத்து பணிகளையும் சிறப்புற செவ்வனே செய்யுங்கள் என்கிறார். பொன்னே போல் ஒரு கையாலும் மற்றொரு கையில் உங்களுக்கு வேண்டிய விடுதலை போனும் செய்கையை மற்றொரு மலர் கையாலும்
இயற்றுக. நீங்களே உங்கள் விடுதலைக்கு போராடுதல் வேண்டும் என்கிறார். அப்படி உங்களால் மட்டுமே உங்களுக்கு விடுவு காலம் பிறக்கும் என்கிறார். இயற்றுக என்றால் செய்க என்று பொருள். இயற்றுக, செய்க. அப்படி உங்கள் விடுதலை உங்களால் மட்டுமே உருவாக்கி கொள்ள முடியும். அதை நீங்களே செய்க என்று பாரதிதாசன் வலியுறுத்துகிறார். அதனை அழகிற கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னாள் என்று உரைப்பேன் என்கிறார். இங்கு மின்னாள் என்றது மின்னாலை என்றால் மின்னலை போன்றவள் என்றும், அடுத்த அடியில் உள்ள மின்னாள் என்பவள் ஒளிரமாட்டாள், அறிவு பெறமாட்டாள் என்கிறார். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடைய பெண், ஆனால் கல்வி அறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிரமாட்டாள். கல்வி அறிவு மின்னல் என்றால் மின்னலை போன்ற ஒளி வீசும் தன்மையுடையவள் பெண். ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணும் ஒளிர வேண்டுமென்றால் அவள் கல்வி அறிவை பெற வேண்டும் என்கிறார். கல்வி அறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிரமாட்டாள் என்றே நான் சொல்லுவேன் என்று உரத்த கூறுகிறார் பாரதிதாசன். அப்படி இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்தல் வேண்டும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண், ஆனால் கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிரமாட்டாள் என்றே நான் சொல்வேன் என்கிறார் பொருளில். அடுத்து 4வது பாடல். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணி ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். சமைப்பதும் வீட்டு வேலை செய்வதும், சமையல் வீட்டு வேலை என்ற சலிப்பில்லாமல் செய்வது போன்றவை பெண்களுக்கே உரித்தானது. காலை எழுந்து இரவு வரை அனைவரும் விழிப்பதற்கு முன்னாக விழித்து அனைவரும் உறங்கிய பின் உறங்கச் செல்லும் பெண்மணியின் வேலை என்பதாக இன்று சமுதாயம் நினைத்து கொண்டிருக்கிறதாம். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பில்லாமல் செய்வது போன்றவை பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது. அவை ஆடவர்கள் தமக்கும் அப்பணிகள் ஏற்கும், ஆண்களும் அவை நமக்கும் உரிய பணிகள் என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வரவேண்டும். ஆண் மகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரவேண்டும். அப்படிப்பட்ட நாளே நன்னாள். நன்னாளை காண்போம். அப்படி காண்பதுதான் சமூகத்தின் சரிநிகர் சமான உரிமை பெறுவதற்கான வழி என்கிறார். எப்பணியாயினும் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்ற பொதுவில் வைத்து பணியை பகிர்ந்து செய்தல் வேண்டும் என்கிறார் பாரதிதாசன். அப்படி சமைப்பது தாழ்வன எண்ணலாமா? சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக இன்பத்தை படைக்கின்றார். அவர் இன்பத்தை உருவாக்குகின்றார் என்கின்றார். சமைப்பது என்பது இழிவான பணி என்று, அது உயர்வானதுதான். ஏனென்றால் எனது உயிர் வாழ உணவு தேவை. அப்படிப்பட்ட உணவை சமைப்பது அன்போடு ஏந்த பரிவும் வேண்டும். அப்படிப்பட்டதால் அது எனது இன்பத்தை படைக்கின்றது என்கிறார் பாரதிதாசன். அடுத்து உணவினை ஆக்கள் உயிராக்கள் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று, வில்வாள் படையினால் காண்பது அன்று. தணலை அடுப்பில் இட்டு தாளியில் சுவையை இட்டு அணிந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். உணவினை ஆக்கள் மக்களுக்கு உயிராக்கள் அன்றோ. உணவு சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்று. உயிர் எப்படி உருவாகிறதோ அப்படி அந்த உயிரை வளர்த்தல் என்னும் பணிக்கு உணவானது தேவை. அதனால் உணவு என்பதுதான் உயிரை வளமாக வாழச் செய்யும் ஒரு வழி. அதனால் அப்படிப்பட்ட உணவினை உருவாக்குவது என்பது உயிரை உருவாக்கி பாதுகாப்பதற்கு சமமானது என்கிறார் பாரதிதாசன். உயிராக்கள் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று. வாழ்க்கை என்பது பணத்தினால் மட்டும் அமைந்து விடாது. நல்ல வாழ்வு, சிறப்பான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு என்பதெல்லாம் பணத்தினால் மட்டும் வருவதன்று. வில்வாள் படையினால் காண்பதன்று. வில்வாள் படையினால் காண்பது அன்று. அழகர் சொல்கிறார், வீரத்தினால் பல்வேறு விதமான கருவிகளை கொண்டு போர்க்களத்திலே சென்று வீரத்தினாலோ அமைவது அன்று இன்மையான வாழ்வு. அடுப்பில் உள்ள
அடுப்பில் உள்ள சமைக்கும் கடத்தில் சுவையை இட்டு அடுப்பில் உள்ள தணலினை அடுப்பில் இட்டு, தணல் என்றால் நெருப்பு, அப்படிப்பட்ட தணலில் அடுப்பில் இட்டு தாளியில் சுவையை இட்டு, தாளி என்றால் சமைக்கும் கலன், தாளி என்றால் சமைக்கும் கலன், பொருள் என்று சொல்லுவோம் நாம், பாத்திரம், அதுதான் சமைக்கும் கலன் என்கிறார் இங்கு பாரதிதாசன். தாளியில் சுவையை இட்டு அப்படி அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். அணிந்து என்றால் அருகில், அப்படி தணலில் வெந்து அந்த களங்களில் பொருளை இட்டு அன்போடு அதனை உருவாக்கி அதனை அருகில் அமர்ந்து கனிவோடு பரிமாறும் அந்த பரிமாற்றத்தில்தான் எனது அன்புள்ளது. அந்த அன்பினால்தான் உணவு சுவை பெறுகிறது. அப்படிப்பட்ட அன்புதான் இங்கு தேவை என்கிறார் வாழ்விற்கு. இங்கு தணல் என்பதன் பொருள் நெருப்பு, தாளி என்பதன் பொருள் சமைக்கும் கலன், அணிந்து என்றால் அருகில். உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவது அல்ல. அடுப்பில் சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு உணவு வருமாறுதான் வாழ்வு நலம் பெறுகிறது என்கிறார் என்று அழகுறச் சொல்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இறுதி பாடல். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒண்ணா கடமை என்று, சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கதென்றும், தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண்கல்வி வேண்டும் யாண்டும். அழகுறச் சொல்கிறார். சமைப்பதும் பெண்களுக்கு தவிர்க்க ஒண்ணா கடமை. சமைக்கும் பணியும் பெண்கள் தன் இல்லத்து பணிகள் அனைத்தையும் செய்வது என்பது தவிர்க்க முடியாத பெண்ணுக்கே உண்டான கடமை என்றது அப்பணிகள் தாய்மார்க்கே உரியது என்றும், பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது என்று தமிழ் நாட்டில், இந்த தமிழ் திருநாட்டில், நம் அன்னை நாட்டில் எனது தன்னில், இந்த தாய்நாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னில் எழுதப்படாத சட்டமாக உள்ளது. இத்திருநாட்டில் எழுதப்படாத சட்டமாகவும் வழக்கத்தில் அமைந்து உள்ளது. எழுதப்படாத சட்ட வரையறை போன்று இப்பணிகள் பெண்களுக்கு உரித்தானது, இப்பணிகள் ஆண்களுக்கு உரித்தானது என்ற பாகுபாடு நம் தாய் திருநாட்டில் உள்ளது. அப்படிப்பட்ட அந்த பாகுபாட்டினை உடைத்தல் வேண்டும் என்கிறார். அப்படி உடைத்தால்தான் இருக்குமோர் சட்டத்தினை எமப்போதில் நீக்க வேண்டும். அப்படி நீக்க வேண்டுமென்றால் பெண்களே உங்களுக்கு கல்வி வேண்டும். அப்படிப்பட்ட வழக்கத்தினை கண்ணிமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமென்றால் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும். யாண்டும் என்றால் எப்போதும், எப்பொழுதும் கல்வி வேண்டும். கல்வி என்ற ஒன்றுதான் உங்களை பாதுகாக்கும். கல்வி என்ற ஒன்றுதான் உங்களை வளரச் செய்யும். கல்வி என்ற ஒன்றுதான் உன்னை முன்னேறச் செய்யும். கல்வி என்ற ஒன்றைதான் உலகில் உன்னை சரிநிகர் சமானமான பார்வையை உருவாக்கும். அப்படிப்பட்ட கல்வியை பெண்கள் பெற வேண்டும் என்பதுதான் பாரதிதாசன் இப்பாடலில் சொல்ல வரும் கருத்து. தவிர்க்க ஒண்ணா என்றால் தவிர்க்க இயலாத, யாண்டும் என்றால் எப்பொழுதும், யாண்டும் எப்பொழுதும். அப்படிப்பட்ட யாண்டும் பெண் கல்வி வேண்டும், யாண்டும் எப்பொழுதும் பெண்ணுக்கு கல்வி வேண்டும். அதுதான் அவளை வாழ்வில் ஒருபோதும் நிலைகுலைய செய்யாது. பெண்ணின் முன்னேற்றத்திற்கு முதன்மையான கருவி, முதன்மையான தேவையும் பெண் கல்வியே. பெண் விடுதலையும், பெண்ணின் சரிநிகர் சமான பார்வை, பெண்ணின் முன்னேற்றம் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக அமைவது பெண் கல்விதான் என்பதைத்தான் இங்கு அழகுற முன்வைக்கிறார் பாவேந்தன் பாரதிதாசன். அப்படி இந்த 6 பாடலிலுமே பாரதிதாசன் பெண் கல்வியினால் பெண்ணுக்கு ஏற்படும் விடுதலை, அந்த விடுதலை மட்டுமல்ல, சரிநிகர் சமான உரிமை அனைத்தையும் கொண்டு வருவது பெண் கல்வியே என்று மீண்டும் மீண்டும் இச்சமூகத்துக்கு உரைத்து கொண்டே இருக்கிறார் தம் பாடல் வழி. அடுத்து இலக்கண குறிப்பு. இங்கு மாக்கடல். இலக்கண குறிப்பு என்றாலே இலக்கணம் பொருந்திய சொல் என்ற அர்த்தம். முதலில் இங்கு மாக்கடல் என்ற சொல்லை மட்டும் எடுத்துக்கொள்வோம். மா, சால தவ நனி கூர் களி மா. மா என்றால் பெரிய அல்லது மிகுதி என்று பொருள். அப்படி இங்கு உரிச்சொல் என்றால் ஒன்றை உயர்வாக மிகுதிப்படுத்தி சொல்வதற்காக செயலில் பயன்படுத்தும் கவிதைகளில் பயன்படுத்தக்கூடிய சொல்தான் உரிச்சொல். அது சொல்லின் முன்பகுதியில் அமையும். சால தவ நனி கூர் களி மா
இங்கே மா வந்திருக்கு, மா கடல், பெரிய கடல் என்று பொருள். அப்படி இதனால் இது உரிச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர். அடுத்து ஆக்கள். ஆக்கள் என்றால் உருவாக்கல், அல், தல், ஐ போன்ற விகுதிகளை பெற்று வருவது. ஆக்கள் என்றால் எனது செயலை உணர்த்துகிறது. தல், அல் என்னும் விகுதி பெற்று வருகிறது. அதனால் தொழிற்பெயர். பொன்னே போல், பொன்னே போல், போல் போல, அது மான, கடுப்ப, அன்ன, இன்ன, நேர, நிகர என பல்வேறு ஓம உருபுகள் உள்ளன. இங்கு பொன்னே போல் எனது பொன்னை போல் என்று போல் என்னும் ஓம உருபு எடுத்து வந்தால் ஓம உருபு. ஓம உருபு. மலர்கை, மலர் போன்ற கை. ஓமை தொகை. போன்ற என்பது ஓமை உருவானது மறைந்து வந்துள்ளது. வெளிப்படையாக வந்தால் ஓம் உருபு என்றும், போல் போன்ற என்பது மறைந்து வந்தால் ஓமை தொகை. மலர் போன்ற கை. அடுத்து வில்வாள். உம்மை தொகை. வில்லையும் வாளையும். என்பது மறைந்து வந்துள்ளது. தொகை என்றால் மறைந்து வருவது. அங்கு மலர்கையில் போன்ற என்பது ஓம உருபு மறைந்து வந்ததால் ஓமை தொகை என்றோம். போல் என்பது வெளிப்படையாக வந்ததால் ஓம உருபு என்று உரைத்தோம். இங்கு வில் வாள். வில் வாள். வில்லும் வாளும் என்று வர வேண்டும். ஆனால் வில் வாள் என்று வந்துள்ளது. என்பது மறைந்து வந்துள்ளது. அதனால் உம்மை தொகை. தவிர்க்க ஒண்ணா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தவிர்க்க ஒண்ணாத என்று வர வேண்டும். அதான் தவிர்க்க இயலாத என்று பொருள். ஆனால் தவிர்க்க ஒண்ணா, ஆனால் ஈறுகட்ட ஈற்றெழுத்தான தா என்ற ஈற்றெழுத்தானது நீங்கி வந்துள்ளது. அதனால் எதிர்மறை பொருளை தருகிறது. அதனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். விளைவது. முதலில் பகுபத உறுப்பிலக்கணம் என்றால் பகுதி, விகுதி, இடைநிலை, சாரிகை, சந்தி, விகாரம் இவற்றை பற்றி நாம் முன்பே இலக்கண பகுதியில் விரிவாக கற்றிருக்கிறோம். அதனால் சுருக்கமாக இங்கு கூறிக்கொள்கிறேன். கவனத்தில் கொள்க மாணவர்களே. முதலில் சொல்லை கட்டளையாக பிரித்தல் வேண்டும். விளைவது, விளை, பகுதி. அடுத்து வா என்ற உயிர்மை எழுத்தை பிரித்தால் இவ் கூட்டல் ஆ என பிரியும். இவ் என்பது எதிர்கால இடைநிலை. இவ் என்பது எதிர்கால இடைநிலை. ஆ என்பது அது என்று இங்கு இணைத்தல் முடியாதனால் ஆ என்பது உயிரெழுத்து தனியாகவும் தூ என்பது தனியாகவும் பிரித்து எழுதல் வேண்டும். ஆ என்பது சாரியை, தூ என்பது தொழிற்பெயர் விகுதி. தூ என்பது தொழிற்பெயர் விகுதி. அடுத்து சமைக்கின்றார். சமைக்கின்றார். சமை. அடுத்து இக் என்ற மெய் எழுத்து உள்ளது. அதனை அப்படியே எழுதிவிடும். அடுத்து உயிர்மை எழுத்து எனது கின்றார். கின்று என்பது எனது நிகழ்கால இடைநிலை. கிறு, கின்று, ஆனென்று இந்த மூன்றும் நிகழ்கால இடைநிலைகள். இங்கு கின்று என்ற நிகழ்கால இடைநிலை வந்துள்ளது. ஆர் என்பது ரா என்ற எழுத்தை பிரித்தால் ஆ என்று பிரியும். அடுத்து இரு என்பதால் ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று. சமைக்கின்றார் பலரை குறிப்பதால் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. சமை பகுதி. இக் சந்தி. கின்று நிகழ்கால இடைநிலை. ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்பாடப்பகுதிகளுக்கு உண்டான வினா விடைகள் மாணவர்களுக்கு அனுப்பப்படும். மாணவர்கள் முறையாக அதனை பயிற்சி செய்யவும். அடுத்து மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆனால் நம் பாரதிதாசனோ வீட்டையாள நாட்டையாள பெண்ணுக்கு கல்வி வேண்டும் என்று முத்தாய்ப்பார் முறையிட்டு நம் நெஞ்சில் திளைக்க செய்துள்ளார். அப்பெண்மையை போற்றுவோம், பெண் கல்விக்கு முன்னுரிமை தருவோம் என்று கூறி இப்பாடத்தினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் மாணவ செல்வங்களே. மீண்டும் தமிழால் இணைவோம்.